அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற இந்த ஒரு நன்னாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது பென்ஷன் தொகை உயர்த்த போகிறதாகவும் மற்றும் 1 கோடி ரூபாய் கடன் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காரு. அது என்ன அறிவிப்பு, அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தினத்தையொட்டி கோட்டை கொத்தாளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்போது அவர் தனது உரையில் தாய்நாட்டிற்காக தங்களது இளம் வயதினை இராணுவ பணியில் கழித்து ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் எனும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்வதோடு கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமாகவும் 3 விழுக்காடு வட்டி மானியமாகவும் வழங்கப்படும். மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் 400 முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் 400 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு ரூ. 120 கோடி முதலீடு மானியம் மற்றும் 3 விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும். ஸோ விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாயாக இருந்தது. தற்போது 21,000 ரூபாயாக அதை உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பத்திற்கு வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 11,000 ரூபாய் இனி 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஸோ தமிழகத்தில் நீலகிரி மற்றும் வால்பாறை மலைப்பகுதியில், கொடைக்கானல் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், ஏற்காடு மற்றும் ஏலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகள் அதிகமுள்ள பகுதியில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகளை குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோட இந்த தகவலையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் இராணுவ வீரர்கள், அதாவது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின ஒரு அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் மேலும் இதை சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளையும் நம்ம தெரிவிப்போம். ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தினத்தையொட்டி கோட்டை கொத்தாளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதல்வர் ஸ்டாலின்